இன்றைக்கி வந்து கொத்தவரங்காய் கோலா. அதாவது இந்த பாருங்கள், கொத்தவரங்காய் சிறுசாக நறுக்கி லேசாக உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அவிய வச்சுட்டா போதும். அவிய வச்சு வடிகட்டியிருக்கேன். இதில் வந்து என்னென்னா கோலாவுக்கு வந்து கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, சோம்பு, சீரகம், வெள்ளைப்பூடு, மிளகாய் இதில் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சேன். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் தான் ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு இதை அரைச்சி கொஞ்சம் போல் பெருங்காயமும் உப்பும் மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். நான் பாருங்கள், கொத்தவரங்காய் கோலா. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய், இதில் வந்து உளுந்தம்பருப்பும் சோம்பும் போட்டால் போதும். நல்லா அது வந்து வந்த பிறகு பொன்னிறமாக வந்த பிறகு வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் போட்டு அரைச்சி போடுறது. நமக்கு இந்த இதில் வந்து இந்த பருப்பில் வந்து அதை போட்டு பிசைஞ்சிக்க வேண்டிய கொத்தவரங்காய் வந்து இது வந்து பிள்ளைங்க நமக்கு வந்து நரம்பு தளர்ச்சிக்கு இதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது. இருந்தது கொத்தவரங்காய் எல்லோரும் வாய்வுங்கிறாங்க, ஆனால் அதில் அப்படி கிடையாது. இது நல்ல ஒரு உணவு. அதாவது பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுங்க. கொத்தவரங்காய் கோலா பாருங்கள், அது அடி பிடிக்காமல் இருக்கணும். அது பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், எதுவுமே ஒன்றோட ஒன்றா ஒட்டலை. இந்த மாதிரி பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. நம்ம வெளியில் வாங்கி கொடுக்குற இதை காட்டிலும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாயங்காலத்தில் செஞ்சு கொடுக்கலாம். அப்படின்னா லஞ்சுக்கும் இதை கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கும் நல்லது. நரம்பு இதெல்லாம் வந்து நல்லா திட சுத்தமாக நல்லாயிருக்கும்.